சீக்கிரமாக கிளம்பி வரணுமே அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டு இருக்கேன். எங்கள் வீட்டு கிளவி கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு ப்ரே பண்ணுறா அப்படின்னு. என் மேலே இவ்வளோ பாசமா? நீ வேற ப்ரே ஃபார் நேசமணி. எது நேசமணியா? ஆமாண்டா, மதரக்கார தம்பியாண்டா, தலையில் சுத்தியல் வந்துருச்சான். அட கிளவி, 18 வருஷத்துக்கு முன்னாடி விழுந்த சுத்தியலுக்கு இப்போ பஞ்சாயத்து நடத்தின்னு இருக்கியே. இந்த முரட்டு சிங்கிள்லையும் முக்கியமான சிங்கிளுக்கு வந்துட்டு ஒரு ஆப் இருக்குது, அதுதான் இந்த மியூசிக்கலியை கண்டுபிடிச்சது என்னமோ வந்துட்டு நல்லதுன்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. இந்த சின்ன கவுண்டர் படத்தில் ஹீரோ ஒரே ஒரு தடவை தான் வந்து பம்பரை விட்டுருப்பாரு. இந்த மியூசிக்கலில் போய் பாருங்கள், 1000 தடவை விட்டு வச்சுருக்கானுங்க. பம்பரத்தை மட்டுமே விடுறானுங்க, குடும்ப மானத்தையே காற்றுல பறக்க விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த ஆப் வந்ததுலேருந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காதல் கவிதைகள், அதாவது காதல் கவிதைகள் பிறக்கும் இடம் பேருந்துன்றான். ஒரு அழகான பொண்ணு பஸ்ஸில் ஏறிட்டானா போதும், பேருந்தில் ஏறியதைத்தான் பார்த்தேன், இறங்கினாயா குதித்தாயா, சத்தம் இல்லாமல் என் மனதுக்குள். இதெல்லாம் கேட்கும்போது ஓயமாரில் ஓடுற ஏசி பஸ்ஸில் விழுந்து செத்து போயிடலான்ற போல இருக்கும். அதாவது தற்கொலை பண்ணி விஷம் சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கிறோம்னு நினச்சவன் சும்மா இட்லியில் போய் எதுக்கு விஷத்தை வாங்கி சாப்பிட்றதுன்ட்டு நல்ல பிரியாணி, மட்டன் சுக்கா எல்லாம் வாங்கி அதில் விஷத்தை கலந்து சாப்பிட்ருக்கேன். ஏன்டான்னு கேட்டால் சாக போகிறப்ப அது நல்ல சாப்பாடு சாப்பிட்டு சாகிறேன் சார். எவ்வளோ பெரிய ரசிகம் பாருங்க அவன். அந்த பஸ்ஸு காரில் எல்லாம் போனால் வந்துட்டு 50,000 ரூபா வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓலா பைக்குன்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. எங்கள் ஏரியாவில் ஒரு பொண்ணு என்ன பண்ண, காலேஜுக்கு போகும்போது வரும்போது அந்த ஓலா பைக்கில் தான் வருவா. எங்கள் பக்கத்து இருக்கிற ஆண்டி என்ன பண்ணாங்க, அந்த பொண்ணோட வீட்டில் போயிட்டு ஓம் பொண்ணு எவங்களுடைய டெய்லி பைக்கில் போயின்னு இருக்கான்னு போய் போட்டுக்கிட்டு அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து அடின்னு துவைச்சு அந்த பொண்ணு காலேஜுக்கு கடைசியாக பண்ணது அன்னைக்கு தான். குடும்ப சண்டையை உருவாக்கி விடுறதுக்கெல்லாம் ஆப்பு கண்டுபிடிச்சிட்டு இருக்கானுங்க. இது என்ன பிரமாதம்! இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது, ஓலா டாய்லெட்டு. உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா இருக்கிற இடத்துல இருந்து புக் பண்ணுங்க, உங்களை தேடி வரும். ஏன்டா நீ 1 hour சிக்னலில் நின்று வர்றதுக்குள்ளேயும் இருக்கிற இடம் நாரிடாதா? ஏன்டா ஒரு ஆப்பாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? ஐயா, நீங்கள் காதல் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். எதுக்கு இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வியா அது நாட்டுக்கு? காதல்னு சொன்னோடனே ஃபேஸ் பிரைட் ஆகுதே. ஏன்னா நாங்கள் அதுக்கும் ஆப்பு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல, லவ் ஆப்புன்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு 1 மாதத்துக்கு ஒரு காதலி வேணுமா, இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். 1 வாரத்துக்கு காதலி வேணுமா, இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். 1 டேக்கு, ஒரு நாளைக்கு 1 ஹவருக்கு காதலி வேணுமா, இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஏன்டா 1 ஹவருக்குலாம் லவ் பண்ணுறதுக்கு அதனா ஆப்பால் யூஸ் ஒன் தர சோப்பாடா. இவனுங்கெல்லாம் இந்த நீட் எக்ஸாமில் மூக்குத்தியில் பிட்டு கொட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கலட்டி பார்த்தான் பார்த்தீங்களா, அவனோட கிரியேட்டிவிட்டி லெவலுக்கு அப்புறம் இவனுக்கு தான் ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு முதல் ராத்திரியில் பேசிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் கேட்குறான், உன்னை விட என்னை ஸ்ட்ராங்காக படைச்சதுக்கு என்ன காரணம்னு தெரியுமா? ஏன்டா ஃபர்ஸ்ட் நைட்டில் கேட்க வேண்டிய கேள்வியாடாது? வேற எதுக்கு கிரைண்டருக்கு நகத்தை, சிலிண்டர் தூக்க, பரன் மேலே ஏறி பழைய பாத்திரம் எடுக்க? இந்த பொண்டாட்டிமார்களோட கிரியேட்டிவிட்டி லெவலை பார்த்தீங்களா? இஷ்டத்துக்கு யோசிக்கிறாங்கப்பா. உங்களுக்கு தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கிலீஷ் ராக்கர்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அவன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நாளே ரிலீஸ் பண்ணி விட்டுறான். இந்த மாதிரி படைப்பாளர்கள் இருக்கிறதுனால தான் படைப்பாற்றல்ன்ற ஒன்று மோசமான நிலைக்கு தள்ளப்படுதுன்னு சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.